ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்யறதுக்காக எல்லா பொருளையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தாளிப்பு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் சின்ன பீஸ் இஞ்சி 5 பல்லு போல் பூண்டு கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இது நல்லா கோல்டன் கலரில் வரட்டும். இதோடைய வாசனை தான் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டே நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் மற்ற காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் 1 சேர்த்துருக்கேன், கேரட் 1, அதுக்கப்புறம் கேபேஜ், பீன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய் வேகிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய் ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் காய் ரொம்ப குக் ஆகக்கூடாது. கொஞ்சம் ஆஃப் பாயிலாக குக் ஆகிருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ கொஞ்சம் ஆஃப் பாயில் காயெலாம் குக் ஆனதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கிச்சப் சேர்த்துக்கிறேன். நான் மிளகாய் சேர்த்ததுனால சில்லி சாஸ் சேர்க்கலை. நீங்கள் விருப்பம் தான் சில்லி சாஸும் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கிறேன். நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் வேக வச்ச சாதத்தை இதில் சேர்த்துக்கிறேன். சாதம் சேர்த்துட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சர்வ் பண்ணணும். இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் லாஸ்ட்டாக இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே தூவி விட்டுக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி கிட்ஸுக்கெலாம் லஞ்சுக்கு கொடுத்து விடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.